Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சாஃப்ட்டான ஸ்டீம்ட் பைனாப்பிள் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 8 ஸ்லைஸ் பைனாப்பிள் எடுத்து வச்சிருக்கேன். இதை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிளை இதுல சேர்த்துடலாம். 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். சுகர் சேர்த்ததுமே இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி விடும். இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிரணும். அப்போ தான் அந்த சுகரோட டேஸ்ட் எல்லாமே அந்த பைனாப்பிளில் சேர்ந்து டூட்டி ஃப்ரூட்டி மாதிரி அந்த பைனாப்பிள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற தண்ணீர் எல்லாமே நல்லா வற்றி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேக் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை எக்லெஸ் கேக் வேணும்னா இந்த 2 முட்டைக்கு பதில் நீங்கள் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேணும்னா கூட நீங்கள் 100 கிராம் பட்டர் ஆயிலுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கப் மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் இதில் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு பீட்ரு கண்டிப்பாக வேணும்னு அவசியம் இல்லை. ஹேண்ட் பீட்ரு வச்சோ இல்லை விஸ்கு வச்சோ நல்ல 10 to 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ண தான் கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிளை இதில் சேர்த்துடலாம். பைனாப்பிளை வந்து நம்ம டூட்டி ஃப்ரூட்டி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இதோட சேர்த்து நம்ம கேக் சாப்பிடும் போது அந்த கேக்கில் பைனாப்பிளோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டூட்டி ஃப்ரூட்டி மாதிரி வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். இப்போ ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா டஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணாமல் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸை இந்த கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். குக்கரில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். கேஸ்கட் ரிமூவ் பண்ணிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த குக்கர் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். விசில் போடாமல் லோ ஃப்ளேமில் 45 நிமிஷம் வேக வச்சு எடுத்தனா கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். 45 நிமிஷத்துக்கு அப்புறமா கேக் சூப்பராக வெந்துடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா தான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கேக் நல்லா ஆறிடுச்சுன்னா இது மாதிரி சைடில் ஒரு கேப் வரும். அதுக்கப்புறமா தான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பாருங்க, கேக் ரொம்ப சூப்பராக நல்ல செட் ஆயிருக்கு. பைனாப்பிள் எல்லாமே நல்ல டூட்டி ஃப்ரூட்டி மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த கேக் செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஓவன் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரம் வச்சோ குக்கர் வச்சோ நீராவியில் வேக வச்சே இந்த கேக் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்ல ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நம்ம நீராவியில் வேக வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பாருங்கள். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நல்ல ஸ்பஞ்சியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.